வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சீரக சம்பா ரைஸை வச்சு காளான் தம் பிரியாணி எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லஞ்சாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ரெடியாக நம்ம காய்கறிலாம் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் சீரக சம்பா காளான் தம் பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இதில் நெய் சேர்த்துக்குவோம். ஆயில் சேர்த்துக்கலாம். சிறிய துண்டு ஒரு 4 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்குவோம். இப்போ பட்டை கிராம்பு நல்லா வெடித்து வரணும். ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கங்க. நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஜீரக சம்பா ரைஸ் 1 டம்ளர் எடுத்து தண்ணியில் போட்டு 2 தடவை நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா இதையும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் 2 சின்ன தக்காளியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். தக்காளியை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம இதுக்கு தேவையான அளவு இப்போ தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இது கூடவே நம்ம காளான் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காளான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக இந்த மாதிரி காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் காளானை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. நல்லா 2-3 தடவை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. காளான் வதக்க பார்த்தீங்கன்னா காளான் உள்ள தண்ணி எல்லாம் வெளியில் வரும். காளான் சேர்த்து அதை ஒரு நல்லா 2 to 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க.
பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் தான் நான் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா காளான்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். வதக்க காளான்லேருந்து தண்ணி அளவுக்கு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அல்லது ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சதுனால நல்லா வந்து பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். நான் ரைஸ் எடுத்த அதே டம்ளர்லேயே இப்போ தண்ணி சேர்க்குறேன். 1 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ரைஸை நம்ம இதில் சேர்த்துருவோம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ரைஸை சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 பழம் எடுத்திருக்கேன். இந்த 1/2 பழம் நம்ம பிடிய வேணாம். இதில் 1/4 பழம் மட்டும் புழிஞ்சிக்கலாம். பெரிய பழமாக இருக்கிறதுனால 1/2 பழத்தில் அதில் பாதி மட்டும் புழிஞ்சால் போதும். ரைஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு வெந்து வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி மேலே அரிசி வந்து நிற்கணும். அந்தளவுக்கு 1/2 வேக்காடு வந்து அரிசி வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் நமக்கு மேலே அப்படியே தெரியுது பாருங்கள். இப்போ மேலே இந்த ஸ்டேஜில் நம்ம தோசைக்கல்லை நம்ம காய வச்சுருவோம். இப்போ தோசைக்கல் சூடான பிறகு நம்ம சாப்பாடு ரைஸை பார்த்திங்கன்னா பாத்திரத்தை எடுத்து வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சாச்சு. இப்போ அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு தடவை நம்ம இப்போ இதை திறந்து கிளறி விட்டுருவோம். இப்போ கிளறி விட்டாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தம்மில் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எடுக்கிறப்ப மேலாக்க எடுத்து பாருங்கள். அடியோடு எடுக்காமல் இப்படி மேலாக்க இப்படி. இப்போ ரைஸ் நல்லா பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உதிரி உதிரியாக பெர்ஃபெக்டான ஒரு காளான் பிரியாணி. ஒரு 5 பேர் இருக்கிற வீட்டில் ஈஸியாக நம்ம சீரக சம்பா ரைஸை வச்சு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம ARK சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.